ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து சாக்கோபை எப்படி நம்ம வீட்டிலேயே பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாக்கோபைக்கு மெயினாக வந்து மேரி பிஸ்கெட் வேணும். நம்ம மேரி பிஸ்கெட் வந்து நான் 9 பீசஸ் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு ஒரு சாக்கோபை நம்ம அசம்பிள் பண்ணுறதுக்கு 3 மேரி பிஸ்கெட் வேணும். ஸோ இதில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதை சோக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு காஃபி சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வாட்டரில், ஓகேங்களா, 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி வந்து நீங்கள் எந்த காஃபி தூள் வேணாலும் போட்டுக்கலாம். ப்ரூ, கான்டினென்டல், இந்த மாதிரி சன்ரைஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி நான் 30 செகண்ட்ஸ் வந்து ஓவனில் இதை பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓவன் இல்லாதவங்க நீங்கள் நார்மலாக அடுப்பில் எப்படி ஒரு கிண்ணத்தில் போட்டு இதை சூடு பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் காஃபி சிரப். ஓகேங்களா, இப்போ நம்மளுடைய காஃபி சிரப் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஓரம் இருக்கட்டும். ஸோ சோக் பண்ணுறதுக்கு நமக்கு இப்போ காஃபி சிரப் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து சோக் பண்ணுறதுக்கு காஃபி சிரப், செகண்டு ஒயிட் சாஸ்க்கு வந்து நம்ம அடுப்புலேயே பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 30 ml மில்க் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, 30 ml மில்க்குக்கு 100 கிராம் சாக்லேட் ஒயிட் காம்பவுண்டு நான் எடுத்துருக்கிறது. ஒயிட் காம்பவுண்ட் மார்டி கம்பெனி. நீங்கள் இந்த மாதிரி சாஸ்க்கெலாம் எந்த கம்பெனி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எடுத்துருக்கிறது ஒயிட் காம்பவுண்ட் மார்டி கம்பெனி 100 கிராம். ஓகேங்களா, ஜஸ்ட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய ஒயிட் சாக்லேட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே வந்து ஒரு இதுலேயோ இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பவுலில் மாற்றிட்டு இதை கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சுடுங்க. ரொம்ப சூடாக வந்து நம்ம பிஸ்கெட்டில் சோக் பண்ண வேண்டாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம சாக்கோபைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஒன்று வந்து காஃபி சிரப்பு, இன்னொன்று வந்து ஒயிட் சாக்லேட் இது, அண்ட் டார்க் காம்பவுண்டு சாக்லேட் வந்து 200 கிராம் நான் வந்து மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஸோ டோட்டலாக 3மே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அசம்பிள் பண்ண ஆரம்பிக்கலாம். நார்மலாக மேரி பிஸ்கெட்டில் தான் பண்ணணுமானா கிடையாது. இது வந்து இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்காக மேரி பிஸ்கெட் எடுக்கிறது. நார்மலாக நம்ம பேன் கேக் பண்ணுவோம் இல்லையா, அதில் மாதிரி பண்ணி தான் பண்ணணும். ஸோ அந்த ரெசிபி நான் ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்மளுடைய காஃபி சிரப்னால நம்ம இதை வந்து மேரி பிஸ்கெட்டை நல்லா சோக் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா ரொம்ப நிறையவும் சோக் பண்ணக்கூடாது, அதே சமயம் ரொம்ப கம்மியாகவும் நம்ம சோக் பண்ணக்கூடாது. ரீசன் என்னன்னா, அதிகமாக சோக் பண்ணால் பிஸ்கெட் என்ன ஆகும், அப்படியே வந்து மேஷ் ஆகிடும் இல்லையா நம்ம இது சாக்லேட்டில் போட்டால். அதனால் ரொம்ப லைட்டாக பண்ணோன்னா அதே க்ரன்ச்சினஸும் மெயின்டைன் ஆகும், அந்த பிஸ்கெட்டோட க்ரன்ச்சினஸை தான். ஓகேங்களா, ஸோ அதனால் கரெக்டாக சோக் பண்ணணும். அடுத்தது நம்ம யூஸ் பண்ண ஒயிட் சாக்லேட் கனாஷை நடுவில் வந்து தடவிட்டு அதுக்கு மேலே அகைன் இன்னொரு மேரி பிஸ்கெட். ஓகேங்களா, நம்ம கேக் எப்படி அசம்பிள் பண்ணுவோமோ அதே மாதிரி சோக் பண்ணுங்க. அண்ட் தென் க்ரீம் அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அந்த க்ரீமுக்கு பதில் இந்த ஒயிட் சாக்லேட் சாஸை நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு அகைன் இதுக்கு மேலே வந்து இன்னொரு மேரி பிஸ்கெட். மொத்தம் 3 லேயர். ஓகேங்களா, மேலே இருக்கிறத சோக் பண்ண வேண்டாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்மளுடைய உள்ள இருக்கிற இது வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரியே வந்து மூணு இதையும் வந்து நான் பண்ணிக்கிறேன். நான் இதில் பண்ண போகிறது 3 நம்பர்ஸ் தான் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இப்போ இந்த மேரி பிஸ்கெட்ஸ் வந்து ஒரு 10 மினிட்ஸ் செட் ஆகட்டும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம டார்க் சாக்லேட்டில் டிப் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய அந்த மேரி பிஸ்கெட் வந்து 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அது ஜஸ்ட் வந்து அந்த சாக்லேட் சாஸோட நல்லா வந்து ஸ்டிக் ஆகணும். அதுக்காக தான் அந்த 10 மினிட்ஸ் நம்ம வந்து கொடுக்குறது. இப்போ 200 கிராம் டார்க் மெல்டட் சாக்லேட் எடுத்திருக்கேன். இதுவும் மார்டி கம்பெனி தான். ஓகேங்களா, டார்க் காம்பவுண்ட். இப்படி உள்ளே போட்டுட்டு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, போட்டு இப்படியும் முன்னையும் பின்னையும் பரட்டாதீங்க. பரட்டினீங்கன்னா நம்மளுடைய மேரி பிஸ்கெட் வந்து அப்படியே கொஞ்சம் நழுவ ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஸோ கரெக்டாக அப்படியே உள்ளே விட்டு டிப் பண்ணுங்க. அதுக்காக தான் நம்ம சாக்லேட் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஃபோர்க் யூஸ் பண்ணி இது மாதிரி உள்ளே விட்டு எடுத்து நல்லா இப்படி டேப் பண்ணிங்கன்னா உங்களுடைய எக்ஸஸ் சாக்லேட் எல்லாம் போய்டும். ரெண்டாவது மேலேயும் அந்த ஷைனினஸ் வந்துடும் நமக்கு. ஓகேங்களா, ஓகே, இப்போது அகைன் வந்து நம்ம ரெண்டாவது பிஸ்கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ரெண்டாவது அசம்பிள் பண்ணி வச்சுருக்கிற அந்த மேரி பிஸ்கெட். ஓகேங்களா, ஸோ எது எடுத்தாலும் சரி அப்படியே உள்ளே போடுங்க, ஸ்ட்ரெயிட்டாக போடுங்க, அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். ரொம்ப டைட்டாக பண்ணோன்னா என்ன ஆகும்னா பிஸ்கெட் வந்து இதுவாகிடும். ஓகேங்களா, ஸோ இப்போது இதுவாகிடுச்சு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஒரு 20 மினிட்ஸ் செட் பண்ணி எடுத்தோன்னா நம்மளுடைய ஹோம்மேட் சாக்கோபை ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு நீங்கள் உங்களோட ஸ்நாக் பாக்ஸில் வச்சு அனுப்பலாம். ஓகேங்களா, ரெண்டாவது வீட்லேயும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கேட்டாங்கன்னா செஞ்சு தரலாம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து வீட்டில் ஓவன் இருக்கணும், அது இருக்கணும், எதுவுமே வேண்டாம்.
ஓவன் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மெல்ட் பண்ணுறது. இல்லைனா நம்ம சாக்லேட்டில் டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சாக்லேட் எப்படி மெல்ட் பண்ண தெரியாதுன்னா என்னோட இதில் ஹவு டு மெல்ட் த சாக்லேட்னு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு கார்ட் செக்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஓகேங்களா? அவ்வளவுதான். ஸோ நீங்கள் இப்படி நல்லா டேப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு மேலே வந்து நல்லா அந்த எக்ஸஸ் சாக்லேட்லாம் போயிட்டு அந்த ஷேப் உங்களுக்கு அழகாக மெயின்டைன் ஆகி வரும். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நான் 20 மினிட்ஸ் வந்து நான் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ நம்மளுடைய சாக்கோபை ஃப்ரிட்ஜில் 20 மினிட்ஸ் செட் பண்ணி எடுத்தாச்சு. பார்க்கலாமா? இந்த பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ அதை நான் வந்து பிளேட்டரில் மாற்றிக்கிறேன். ஸோ மொத்தம் 3 பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ மிச்சம் இருக்கிற அந்த மெல்டட் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஒயிட் சாஸ் எல்லாம் அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸஸாக வேணும்னா நீங்கள் செஞ்சுக்கலாம். ஒயிட் சாஸில் நம்ம கிட்டத்தட்ட இந்த மாதிரி 6 நம்பர்ஸ் வர வேண்டிய அளவுக்கு செஞ்சுக்கலாம். நான் 3 தான் செஞ்சுருக்கேன். இப்போது இன்னொரு 3 கூட நம்ம செஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இந்த ஒரு சாக்கோபையை கட் பண்ணி காட்டுறேன். இப்போது நான் வந்து கீழே வச்சுக்கிறேன். கீழே வச்சுட்டு கட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏன்னா பிளேட் வந்து கர்வாக இருக்கிறதுனால நைஃப் வைக்க முடியாது. ஓகேங்களா? ஜஸ்ட் இட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுடைய ஹோம்மேட் சாக்கோபை ரெடி. ஓகே, ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட ஆன்லைன் கேக் பேக்கிங் அண்ட் ஃப்ராஸ்டிங் கிளாஸ், குக்கீஸ் கிளாஸு, இல்லை வந்து இந்த மாதிரி சாக்லேட் கிளாஸ் எல்லாம் லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சா என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நான் லான்ச் பண்ணிகிட்ருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி கிளாஸஸ் போட்டால் நல்லா இருக்கும்னா எனக்கு பின் பண்ணுங்கள் அது கமெண்ட் செக்ஷனில். ஸோ நான் ட்ரை பண்ணுறேன் அந்த கிளாஸஸ் போடுறதுக்கு. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் இதில் பேக்கிங்லலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோட சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.